வணக்கம். மாணிக்கவாசகரின் திருவெம்பாவை. செங்கன் அவன்பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதா. கொங்கும் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனே அங்கன் அரசை அடியோம் கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய். என்ன சொல்கிறார் மாணிக்கவாசகர்? தூய அன்புடன் இருக்கும் உள்ளத்தில் இறைவன் எழுந்தருளப் போகிறார். பெண்கள் எல்லாம் நீராடி வந்தவங்க எல்லாரும் ரொம்ப எல்லையில்லா ஆனந்தம் பரவசம் அப்படி இருக்காங்க, உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். ஏன் எப்படி? செந்நிறமுடைய கண்கள் திருமால், திசைக்கூர்முகன் பிரம்மன் மற்றும் தேவர்கள் எல்லாம் இணைந்து பெற முடியாத ஒரு பேரின்பத்தை வழங்க நம் ஈசன் நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள வருகிறானாம். அதான் அந்த சந்தோஷம். செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதான். காலங்காலமாய் தவமியற்றிய ஞானிகளுக்கு வராத சிவம், பல யாகங்கள் பூசைகள் செய்த ரிஷிகளுக்கு வராத தெய்வம், தம் அடியார்களுக்கு தொண்டு செய்த எளிய மக்களை நோக்கி வந்துள்ள ஆதிசிவம். அதான் அந்த சந்தோஷம். ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. மாணிக்கவாசகர் சொல்கிறார் அப்படி. கொங்குன் கருங்குழலி நம்தம்மை கோதாட்டி. ஏன் அவ்வளோ சந்தோஷம்? ஈசன் நம் குற்றங்களை மன்னித்து குறைகளை நீக்கி என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிடுவான். அம்மா பெத்த தாயில்ல, குழந்தை தானே. அப்படி நம்பால் அன்பு வைத்து எவ்வளோ குற்றம் பண்ணாலும் கொங்குன் கருங்குழலி தேன் சிந்தும் மலரை அணிந்துள்ள உமையம்மையுடன் ஈசன் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி தம்பதி சமேதர நம் இல்லங்களுக்கு எழுந்தருளப் போகிறார் என்பதே எல்லையில்லா ஆனந்தம். அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. 3 பேர் இருக்காங்க, அந்த திருமால் பிரம்மன் தேவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. யாருக்கும் கொடுக்காத ஒரு காட்சி. ஒரு ஏழை வீட்டுக்கு ஒரு மகாராஜா, ஒரு சக்கரவர்த்தி வராருன்னா அந்த ஏழை என்ன பண்ணுவான்? எவ்வளோ உற்சாகமாக வீட்டை சுத்தம் பண்ணுமா, ஏதாவது அழகுபடுத்துவான், ஆரத்தி எடுத்து வச்சுக்குவான், என்ன கொடுக்கணுமா, என்ன உபசரணம் பண்ணணுமா, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவான். அப்படி வரவேற்க ஆயத்தமாவான். நம்ம வீட்டை தேடி ஒரு பேரரசன் காண கிடைக்காத பேரொளி வேதங்களின் வித்து தன் சக்தியுடன் இணைந்து நம் இல்லங்களுக்கு, நம் இல்லங்கள் என்பது நம் உள்ளங்களுக்கு அவன் எழுந்தருளப் போகிறான். உடல் வாக்கு மனம் முக்காரண சுத்தியுடன் நம் தேகத்தோட சுத்தியாகிறது. நம் உள்ளங்களில் நடமாடும் கோயில் என்பார் மூலர். மனிதர்கள் எல்லாம் நடமாடும் கோயில். அந்த நடமாடும் கோயிலில் ஈசன் குடியேறப் போகிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாயில் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே. மூலர் இவ்வளவு தத்துவமாக சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட இல்லத்தில் அவன் எப்படி காலை வைக்க போகிறான்? கால் வச்சு தானே உள்ளே வரணும். வலது கால் வைத்து வரான். அவன் எப்படி இருக்க? அவனுடைய பாதங்கள் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. சிவசிவன்றிருக்கு. செந்தாமரை பொற்பாதங்களை தந்தருள வந்தருளும் சேவகனை அப்படின்னா உயர்ந்த பண்புகளை உடைய ஈசனை. தந்தருள வந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்காரமுதை. அங்கன் என்பது கருணை பொருந்திய கண்கள், அழகு பொருந்திய கண்கள். அப்பேற்பட்ட கண்களை உடைய அரசன் அடியவர்களான நமக்கு ஆரமுதை அளிக்க வருகிறார். ஆரமுது என்பது நிறை அமிர்தம். நிறை அமிர்தம் என்பது சிவானந்தம். நங்கள் பெருமான் பாடி நலம் திகழ சிவஞானம் என்ற நலம் பெற்று நம் பெருமானே பாடி பங்கைய பூம்புணல் பாய்ந்த ஆடையிலோர் எம்பாவாய். தாமரை தடாகம் அப்படின்வாங்களே, அந்த பொய்கையில் குளித்து நீராடி நம்மளை சுத்தம் செய்து கொண்டு சுத்தி பண்ணோன்னா இறைவன் நமக்குள்ள அகசுத்தி, புறசுத்தல் வேற அகசுத்தி ஆகி நம் தேகத்தினுள் ஈசன் குடியேறப் போகிறார் என்று உற்சாகத்துடன் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறார் மாணிக்கவாசகர். தேங்க்யூ.